சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. இந்த வலி முதலான 3 குற்றங்கள்ல எது அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி இது நோய் செய்யும். அந்த நோயோட தன்மையை அது எதனால வந்ததோ அந்த ரூட் காசை நம்ம உணவு முறையில் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இதில் சில டைமில் மூலிகை இலையை எடுக்க வேண்டியது வரும், இல்லை வேறு தண்டு இந்த மாதிரி பல இதை நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை என்ன பண்ணுறோம், நிழலில் காய வச்சு அதை பொடிச்சு சூரணமாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. வர்ம மருத்துவத்திலே உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. அடங்கல்கள் இருக்குது, இலக்கு முறைகள் இருக்கு, பிளஸ் வர்ம புள்ளிகளை பேஸ் பண்ணி வச்ச மருத்துவம் இருக்கு. இது சித்த மருத்துவத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கு முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது முதுகு தண்டு விடத்தில் எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சித்த மருத்துவம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் மற்றும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கூட இருந்து பேசுறதுக்காக சித்த மருத்துவர் மற்றும் எல்எம் நல்லோர் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் ஃபவுண்டர் டாக்டர் சதீஷ்குமார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். இந்த சித்த மருத்துவம் அப்படின்னாலே ரொம்ப பண்டைய கால மருத்துவம், சித்தர்களால் ஃபாலோ பண்ண மருத்துவம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ் மத்தியில் சித்த மருத்துவம் அப்படின்னாலே சித்த மருத்துவமா, ரொம்ப நாள் மருந்து எடுக்கணும், அதோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்ன்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ சித்த மருத்துவம் அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலாக சித்த மருத்துவம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா உணவே மருந்து அப்படின்றத கான்செப்டாக கொண்டது. உணவே மருந்துனா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை, அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க மிகியினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்றது கான்செப்ட். அதாவது நம்ம உடம்புல எந்த சைக்கிள் அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி அது நோயாக மாறும். மிகியினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர். அதாவது அது நூலோர்னா இந்த இடத்துல அவர் கற்றறிந்தவர்களை நூலோர் அப்படின்னு சொல்கிறார். நூலோர் எண்ணிய வலி முதலான 3, அதாவது சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. இந்த வலி முதலான 3 குற்றங்களில் எது அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி இது நோய் செய்யும். இது எப்போ அதிகமாகும் அப்படின்னாக்க நம்ம உணவு முறையில் மாற்றம் வரும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க அது நோயாக மாறும். ஸோ அதனால் இது உணவே மருத்துவம் அப்படின்றது தான் கான்செப்ட். ப்ளஸ் சித்தம் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அதனால தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம சித்த சுவாதீனம் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் சித்த மருத்துவம் அப்படின்னா அறிவுசார் மருத்துவம். ஓகேங்களா? சித்த மருத்துவத்தை யாரா கண்டுபிடிச்சி வழியாக பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னாக்க சித்தர்கள் தான் இதை உருவாக்குறாங்க. அதை தான் அவங்க மக்களுக்கு நோய்களை போக்க பயன்படுத்துனாங்க. சித்தர்கள் அப்படின்னாக்க அறிவு ஞானம் மிக்கவர்கள் அப்படின்றது தான் பொருள். சித்தர்கள்னால் அவங்களோட அறிவு இன்டலெக்சுவலாக ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்ததுனால அறிவு ஞானம் மிக்கவர்கள், அதனால தான் சித்தர்கள், அறிவுடையவர்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அவங்க உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதை மக்களுக்கு கொடுத்து அதனால் மக்கள் நோய்கள் குணமடுக்கி அதை லிட்ரேச்சர் எவிடன்ஸாகவும் எழுதி வைக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2000-2500 வருஷம் பழமையான சுவடுகள் எல்லாமே இன்னமும் பாதுகாத்துட்டு வராங்க. அது வழியாக அப்படியே பிரதி எடுத்து இன்னமும் இப்போவும் நமக்கு அகஸ்தியர் வடிவுமுறிவு சரசூத்திரம் 500, 1500, 700 இந்த மாதிரி நிறைய புக்ஸு அகஸ்தியர் எழுதுனது, போகர் எழுதுனது, கரூரார் எழுதுனது, இந்த மாதிரி பல சித்தர்கள் அவங்களோட மருத்துவ அனுபவங்களை, ஏன் திருவள்ளுவர் கூட மருத்துவத்துக்குன்னு தனியாக புக்கு எழுதி வச்சுருக்காங்க. சரிங்களா? அவங்களோட அனுபவங்களை அதை லிட்ரேச்சராக பதிவு பண்ணி வச்சுட்டு அதை அடுத்தடுத்த சந்தனைக்கு கிட்டத்தட்ட 2000-2500 வருஷமாக தமிழ் மக்களால் தமிழ் மருத்துவமாக பயன்பாட்டில் இன்ன வரையும் இருக்குது. ஆக்சுவலாக இது உணவே மருத்துவம் அப்படின்றதுனால இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு குற்றம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அனிமிக் பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அனிமிக்னாக்கா என்னென்னா இரும்பு சத்து குறைபாடுனால நமக்கு வருது. அப்போ நம்ம அந்த அனிமிக்ன்ற அந்த நோயை போக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இரும்பு சத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ சித்தாவில் என்ன பண்ணுவாங்க, அது அயம் எல்லா செடியிலுமே இருக்குது. கீரையில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இயற்கையிலே நமக்கு இரும்பு சத்து மிகுந்த தாவரங்களும் சரி விலங்குகளும் சரி ஊட்டச்சத்துக்களும் மெட்டல்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ சித்த மருத்துவம் ஏன் மெதுவாக வேலை செய்யுது அப்படின்னாக்க நம்ம அதாவது சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக டிசீஸ் நம்ம க்யூர் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னாக்கா இரும்பு சத்து குறைபாடுன்றதை நம்ம அனிமியான்றோம். இது எதனால் வருது, உடம்புல இரும்பு சத்து குறையுது, அதனால் ரத்தம் உருவாகிறதுலேருந்து இப்போ இதனால் பல மெட்டபாலிசம் லேக் ஆகுது. இப்போது நான் இதனால் சில சிம்டம் வருது. சிலருக்கு டயர்ட் ஆகலாம்,
வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், வெளுத்து போகும். ப்ளஸ் வந்து பல சைக்கிள் வந்து ஹார்மோனல் இர்ரெகுலருக்கு வந்து இது மெயினாக காசு ஆகும். நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த இரும்பு சத்து குறைபாடுனால நம்ம உடம்புல வந்து உருவாகுது. இப்போ இந்த மாதிரி குறைபாடுக்கு என்ன பண்ணணும்? குறைபாடை தீக்கணும் அப்படின்னாக்கா இந்த சிம்டமை நம்ம அரெஸ்ட் பண்ணுறது வேலை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பு சத்து உள்ள உணவுகளை, அது கீரையாகட்டும், பேர்ச்சம்பழமாகட்டும், பாலாகட்டும், பழமாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்க அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரும்பு சத்து வந்து நம்ம உடம்புல சேரும். அப்போது சிம்டமேட்டிக்காக தீர்றது முக்கியமா, இல்லை வந்து நமக்கு பர்மனண்ட்டான அந்த குறைபாடு வந்து அந்த நோய் நீங்கிறது முக்கியமா அப்படின்றது தான் அது. இப்போ சித்த மருத்துவம் அதுதான் வந்து பண்ணுது. ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன பண்ணுது, அந்த நோயோட தன்மையை, அது எதனால் வந்ததோ அந்த ரூட் காசை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உணவு முறையில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அது வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று தாவரமாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த மாதிரி உள்ளது எடுத்துக்கலாம், இல்லை அது ஜீவப்பொருளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து உயிரினங்கள், விலங்குகள், அனிமல்லேருந்து நம்ம சாப்பிட்றது மூலமாகவும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு குறைவு, ஏதாவது ஒரு முறையில் நம்ம எந்த உணவு, எந்த சத்து பற்றாக்குறையோ அதை நம்ம உடம்புல கொடுக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேரும்போது அந்த நோய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குணமடையும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உணவு முறை மூலமாக வந்து நம்ம எடுத்துட்டு அனிமிக்கை வந்து சரி பண்ணலான்னு. பட் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாத்திரைகள், லேகியம் அந்த மாதிரியான சூரணம்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு? இல்லை, இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ பேஸ் அப்படின்னாக்க, இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னாக்க நமக்கு 2 விதத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஒன்று உள் மருந்து, வெளி மருந்து. இப்போ சித்த மருத்துவத்தில் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி மூலிகைகளை வந்து பயன்படுத்துவாங்க. செடிகளை வந்து அப்படியே நம்ம இது பண்ணி எடுப்போம். ரெண்டாவது வந்து தாது பொருட்கள், அதாவது வந்து தாது பொருட்கள்னால் மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஓகேங்களா. மூணாவது வந்து ஜீவ பொருட்கள், அதாவது வந்து அதில் என்ன இருக்குது, ஆடு, மாடு, கோழி, நத்தை, இந்த மாதிரி சிப்பி, இந்த மாதிரி உள்ளது உணவு முறையில் வந்து அதை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நார்மலாக ஒரு செடியை வந்து நம்ம பிடிங்கி வச்சா எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சீக்கிரமாக அது வந்து நமக்கு ஒன்று காஞ்சி போயிடும், இல்லை அதில் இருக்கிற சத்தெல்லாம் இதாகி வாடி போயிடும். இப்போ நம்ம பல இடத்துல இருக்கோம். நம்ம இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களால ஒரு நினச்ச உடனே அந்த செடியை வந்து இது பண்ண முடியுமா? முடியாது, கிடைக்காது, அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அதை லாங் டேர்முக்கு வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போ இப்போ ஒன்று வந்தால் அதில் இருக்கிற சத்து நமக்கு தேவை இல்லைங்களா. ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், ஒன்று நிழலில் வந்து பிடுங்கி காய வைக்கிறோம். ஓகே, பிடிங்கிட்டு எடுத்து நிழலில் காய வைக்கும் போது அந்த சத்தை அப்படியே வந்து அதை இது பண்ணும். அதை வந்து நம்ம பொடியாக வந்து எடுக்கிறோம். இதில் சில டைமில் வந்து மூலிகை இலையை எடுக்க வேண்டியது வரும், இல்லை வேறு, தண்டு, இந்த மாதிரி பல இதாக நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறோம், நிழலில் காய வச்சு அதை வந்து பொடிச்சு வந்து சூரணமாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ அவைலபிலிட்டி இல்லைனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு நம்மளால் வந்து ரெகுலராக அந்த மெடிசனை வந்து கன்சியூவ் பண்ண முடியுது. சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்மெட்டில் நம்ம கொடுக்குறாங்க. இதே சில மருந்துகள்லாம் வந்து லேகிய பதமாக கொடுக்குறோம். லேகியத்தில் மேக்ஸிமம் என்ன சேருது, மருந்து சரக்குகள், தேன், நெய், இது எல்லாமே ப்ரோட்டீன் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். தேன், நெய் ப்ளஸ் வந்து மூலிகை, இதெல்லாம் 3 சேர்ந்து கொடுக்கும்போது ஹை லெவல் ப்ரோட்டீன் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தி இருக்கும். உண்மையிலே லேகியம் சாப்பிட்டா நல்லா உடம்பு சீக்கிரமாக ஏறும். ஏன்னா அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டு வெல்லம் இருக்கும், தேன் இருக்கும், நெய் இருக்கும். இது 3மே உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டா நல்லா உடம்பு ஏறும், தேவையான ஜாயிண்ட்டுங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வளர்ச்சி அடையாது, நல்லா ஸ்ட்ரென்த் வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். இது கூட இதெல்லாம் அந்த மூலிகை சரக்குகளை சேர்த்தும் போது நல்லா சீக்கிரமாக வேலை செய்யும், உடம்புக்கு வந்து டயர்டாகுது. இதை ஏதாவது ஒரு வகையில் அந்த சத்தை லாங் டைமாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் மருந்தாகவும், பொடியாகவும், இல்லை பற்பமாகவும், செந்தூரமாகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதே வந்து ஒரு மெட்டல், இப்போ ஒரு மெட்டல்ஸும் மினரல்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மெட்டல்ஸை வந்து நீங்கள் எப்படி ஒரு இரும்பு இப்போ அயச்சந்தூரம்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு எடுத்து நம்மளால் கடிச்சு தின்ன முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகேவா. மினரல்ஸ்ன்றது என்னது, அந்த இரும்பு சத்து கூட ஏதோ ஒரு உப்புக்கள் சேர்ந்து நமக்கு அது மினரலாக வந்து நமக்கு கிடைக்குது, அதை நம்மளால் சாப்பிட முடியும். இப்போ வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து ஜிங்க் சல்ஃபேட் வந்து நல்லா காமனாக கொடுக்குற இது. ஜிங்க்ன்றது என்னது, மெட்டல் தான், ஓகேங்களா. அதே மாதிரி அயன் டேப்லெட் கொடுக்குறது என்னது, மெட்டல் தான். இப்போ நீங்கள் அயன் டேப்லெட் எடுத்து ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டும், அதுவும் மெட்டல் தான். ஸோ அதை வந்து நம்ம எடிபிளாக சாப்பிடக்கூடிய தன்மையாக முடிஞ்ச வரையும் அதை வந்து பஸ்பமாக, நானோ பார்ட்டிக்கலாக வந்து மாற்றி நம்ம கொடுக்கறது தான் அந்த உணவு. அதை லாங் டேர்முக்காக எடிபிளாக நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதை மாற்றுறது தான் வந்து நம்ம
மூலிகையாவோ, லேகியமாவோ, செந்தூரமாவோ, பற்பமாவோ, சுண்ணமாவோ, இன்னும் நிறைய முறைகள் இருக்குது. அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி மருந்தாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லாவே புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து சித்த மருத்துவம் அப்படின்னா இந்த நோய்களுக்கு இதுதான்ப்பா பெஸ்ட், சித்த மருத்துவம் தான் பெஸ்ட் அப்படின்னா என்னென்ன நோய்களை சொல்லுங்க? சித்த மருத்துவத்தில் எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த நவீன காலத்தில் எப்படி வந்து கைக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி, அதாவது வந்து ஆர்த்தோனா ஆர்த்தோக்குன்னு தனியாக இருக்காங்க, லங்ஸ்னா லங்ஸுக்குன்னு தனியாக இருக்காங்க, பீடியாட்ரிஷியன் குழந்தைங்களுக்குன்னு தனியாக இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட்டு தனியாக இருக்காங்க, இது கண்ணுக்கு, பல்லுக்கு, இந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்டாக எடுத்து அதில் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பழங்காலத்துலேருந்தே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே ஒடிவு முறிவு கட்டுவாங்க, நாட்டு கட்டுறன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி தானே அப்போ போர் ஏகப்பட்ட சண்டை கலாச்சாரம் இதெல்லாமே இருந்தது. அடிப்பட்டது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, உடையிறது, செய்கிறது எல்லாமே தான் அப்போவும் இருந்தது. அப்போவும் அவங்க வந்து உடைஞ்சதுக்கு ஏதாவது ஒரு கட்டி தானே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம ஊர் சைட்லலாம் இருக்கும். சரிங்களா? ஒடிவு முறிவு கட்டு வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போனால் அங்கே கட்டு மட்டும் தான் கட்டுவாங்க. குழந்தைங்க வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சில டைமில் வந்து கண்ணுக்கு இது பண்ணுவாங்க. பல்லுநரெல்லாம் பக்கவாதத்துக்கு மட்டும்தான் வந்து மருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து அந்த மாதிரி தனித்தனியாகவே வந்து இதாக இருக்குது. இதுக்கு புக்ஸும் தனித்தனியாகவே இருக்குது. எல்லா நோய்களுக்குமே வந்து சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. ப்ளஸ் வந்து அதை வந்து அனுபவமாக எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து எந்த மருத்துவ முறைகளுக்கும் இப்போ உலகத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. ஆனால் இந்திய மருத்துவ முறையான ஒரு சில மருத்துவ முறைகளுக்கு மட்டும்தான் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சைனீஸ் இருக்குல்ல, சைனீஸ் மெடிசனில் அவங்களுக்கும் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் பாருங்கள், அவங்களுக்கும் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து சித்த மருத்துவத்துலேயும் நமக்கு லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிரின்சிபலாக வந்து இன்ன வரையும் ஒரு முறையை உருவாக்கி அவங்க அனுபவத்தை எழுதி வந்து படிப்படியாக வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் அதே மாதிரி வந்து மகளிர் மருத்துவமும் இருக்குது, பெண்களுக்குன்னு தனியாக இதாக இருக்குது, குழந்தைகளுக்கான பால வாகனமும் இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் வந்து வர்ம முறிவு மருத்துவமும் இருக்குது, ஃப்ராக்சருக்கு தனியாக கட்டுறதுக்கான மருத்துவமும் இருக்குது. எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் மருத்துவம் அப்படின்னு ஒன்று, புற்று நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. புற்று நிதானம்னா கேன்சர் நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு புக்கு, புற்று நிதானம்னு ஒரு சோடி இருக்குது. ஆனால் கன்னியாகுமரி சைடில் அது கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் பொது வெளியில எல்லாம் 1-2 லோக்கலாக அவங்கள காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா நோய்களுக்குமே மருத்துவமானது சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி போகணும். அவ்வளோ. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ உயிர்கொல்லி நோய்கள் நிறைய இருக்குது. ஹார்ட் அட்டாக்கு, இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் லாஸ்ட் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வந்துட்டாங்க, அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் வந்து சித்த மருத்துவத்தை தேடி வந்தால் அது எப்படி பாசிபிளா? நீங்கள் க்யூர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நமக்கு கிட்னி ஃபெயிலியர் இதுக்காக டயாலிசிஸ் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கான ரிப்போர்ட்ஸு, லேப் ரிப்போர்ட்ஸோட அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க, என்னென்னது, அவங்களுக்கு எவ்வளோ இருந்தது. ஒரு பேஷண்ட்டு ஸ்டார்டிங் அதாவது 6.7 சம்திங் இருந்தது கிரியேட்டின் வேல்யூ. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆகிடுச்சு. அவங்க வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை ரெகுலராக கன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது, இல்லைம்மா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் இருந்தாலும் என்னோட கிளினிக் வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, வந்து என்னை வந்து பார்க்கும்போது சரி இல்லை எனக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிவியர் கண்டிஷனாக இருந்தால் நாமளும் கம்பல்சரி டயாலிசிஸ் பண்ண சொல்லுவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து மைல்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை என்னால் பண்ணிக்க முடியாது, நீங்கள் எதாவது பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவோம். அப்போ நாம் மெடிசன் கிட்னிக்குன்னு உள்ள மருந்துகளை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 5 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து 6 இருந்தது, 3 சம்திங் வந்தது. அதுக்கடுத்தது 2 சம்திங் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க நம்ம சொன்ன டயட்லேருந்து கொஞ்சம் அவங்க மிஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் ஏறிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க, மறுபடியும் கம்மியாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டோட நீங்கள் வந்து டயட் பிளான், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. வேற என்னென்னலாம் இதில் சித்த மருத்துவத்தில் அடங்குது? ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் உள் மருந்து மட்டும் கிடையாது, வெளி மருத்துவமும் இருக்குது. அதாவது வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி. இப்போ ஆயுர்வேதத்தில் எப்படி மசாஜ் பண்ணுறாங்க, வர்ம சிகிச்சை, அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்துலேயும் வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? வர்ம மருத்துவத்திலே வந்து உட்பிரிவுகள் வந்து நிறைய இருக்குது. அடங்கல்கள் இருக்குது, இலக்கு முறைகள் இருக்குது, ப்ளஸ் வந்து
வந்து வர்ம புள்ளிகளை வந்து பேஸ் பண்ணி வச்ச மருத்துவம் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டர்னல் தெரப்பி, ஜென்ரல் மசாஜ், தொக்கணும்னு சொல்லுவாங்க, மசாஜ் பண்ணி இந்த மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது இருக்குது. ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னல் தெரப்பி இருக்குது. வேது இருக்குது, பற்று இருக்குது, ஒத்தடம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் இலக்கு முறைகள் இப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக வந்து இப்போ கைரோப்ராக்டிக் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்லா ஃபேமஸாக வந்து பழகிட்டு இருக்கு இல்லைங்களா. அதாவது வந்து 4 இயர் கோர்ஸ், 4 இயர் டாக்டர் கோர்ஸாக யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி வந்து வளர்ந்த நாடுகளில் கைரோப்ராக்டிக்ன்றது ஒரு கோர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. கைரோப்ராக்டிக்னா என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அந்த படுக்க வச்சு ட்ராக்ஷன் மாதிரி எடுக்கிறது, நெட்டை எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா பயன்படுத்துவாங்க. இது நமக்கு வந்து லிட்ரேச்சராகவே இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இதை வந்து நம்ம படுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நெட்டி முறித்தல், இலக்கு முறைகள் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, இப்போ நம்ம கீழே விழுந்து அடிபடுறது, இல்லை வந்து நம்ம ஏதாவது வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னாக்க நம்மளோட ஜாயின்ட்ஸ் வந்து நமக்கு மிஸ்பிளேஸ் ஆகும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ வந்து நமக்கு வந்து முதுகு தண்டோட இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, இதுக்கு இந்த 2 தண்டுவடத்துக்கு இடையில் வந்து நமக்கு இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டிஸ்க் என்ன ஆகும் அப்படின்னாக்க டீஹைட்ரேட் ஆகிட்டு அதில் இருக்கிற நீர் சத்து வெளியில் போயிட்டு கம்ப்ரஸ் ஆகும். இப்படி இதுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். இப்போ கம்ப்ரஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, இதுலேருந்து நமக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்து நவ் ஃபைபர்ஸ் வந்து வெளியில் வரும். இப்படி நமக்கு அந்த நவ் ஃபைபர்ஸ் வந்து வெளியில் வருது இல்லைங்களா. அப்போ அது வந்து இது வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறதுனால அந்த நரம்பு அழுத்தம் ஏற்படும், நவ் கம்ப்ரெஷன் வந்து இதாகும். இப்போது நமக்கு நம்ம உடம்புல மூளை தான் எல்லாமே கண்ட்ரோல். ஓகேங்களா. நம்ம உடம்பு தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சைக்கிளையும் கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லா மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? மூளையிலேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது இந்த நர்வ் ஃபைபர்ஸ் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணி நமக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வேலை அது வந்து செய்யும். இப்போது ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருந்து இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து இதாகுது, கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த வலி இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த இம்பல்ஸ் வந்து ஒழுங்காக கண்டக்ட் ஆகுது. இப்போ டெலிஃபோன் ஒயர் வந்து ஜன்னலுக்கு இடையில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும், ஒழுங்காக சிக்னல் வந்து இதாகுது இல்லையா. சேம் அதே மாதிரி தானே இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து கம்ப்ரெஷனில் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இம்பல்ஸ் வந்து ஒழுங்காக போகாது. உடனே அந்த இடத்துல செல்லில் நடக்க வேண்டிய மெட்டபாலிசம்லாம் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். உடனே அங்கே ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் இருக்கும், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும், வலி வந்து நமக்கு வரும், மறுத்து போகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து நமக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இப்போது இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இலக்கு முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த கம்ப்ரஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்மளால் வந்து மேனுவலாகவே டீகம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்போ இப்படி இந்த கம்ப்ரஸ் ஆகிருக்கிறத நம்ம வந்து ஸ்டேபிளாக வந்து நம்ம வந்து டீகம்ப்ரஸ் பண்ணோம். அதுதான் வந்து கைரோலையும் பண்ணுறாங்க. அவங்க இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுக்குன்னு தனித்தனி எக்யூப்மெண்ட்ஸு இது ப்ளஸ் வந்து டேபிள், ட்ராப் டேபிள்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து அந்த இதில் யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்றத அதை 4 இயர் டாக்டர் கோர்ஸாகவே வந்து இப்போ மாற்றிட்டாங்க. ஆனால் நாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தியிருந்தோம். இது கேட்டால் போய் நெட்டை வடிச்சுன்னு கழுத்து தூக்கி திருப்பிட்டு வாங்க, இது நெட்டை வடிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கலாக. இது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலக்கு முறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது முதுகு தண்டு விடத்தில் எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஜாயிண்டில், இப்போ வந்து ஹிப் ஜாயிண்டில் வந்து டிஸ்லோகேஷன் ஆச்சுனாலும் வந்து நமக்கு வந்து அதை வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து நமக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பியில் வந்து இது பண்ணுவாங்க. வர்ம மருத்துவம்னா அந்த மசில், அந்த நர்வு பாத்தை கிளியர் பண்ணி இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகும், ப்ளஸ் வந்து நிறைய மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து ஒழுங்காக அப்போ அந்த இதை வந்து சர ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர ஓட்டத்தை கிளியர் பண்ணி அந்த மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கிற அந்த ஜாயிண்ட்டை வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணி பொசிஷன் பண்ணி பண்ணுறது தான் வர்ம மருத்துவம். இதை வந்து அடங்கல்கள் சொல்லுவாங்க, இலக்கு முறைகள் சொல்லுவாங்க, தொக்கணம் இருக்குது. இந்த மாதிரி வந்து என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி பேஷண்ட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம். வர்மம்னாலே வந்து ஒருத்தவங்களை தாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற மருத்துவம் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். நல்லாவே புரியுற மாதிரி சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எக்ஸ்டர்னலாக வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குன்னு. இன்டர்னலாக இப்போ ஒருத்தவங்க ஹார்ட் பேஷண்ட்டுப்பா, பயங்கர ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்க ஹார்ட் எப்போ வேணால் வெடிக்கலான்ற சுச்சுவேஷனில் அலோபதி அந்த மாதிரியான மருத்துவத்தை தானே. ஆமாம், இப்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இவங்க அலோபதி ரொம்ப அட்வான்ஸ்டாக ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேன் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது. ஒரு ட்ரக்கை வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளவோ செலவு பண்ணி அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக எமர்ஜென்சினா கண்டிப்பாக வந்து அலோபதி தான் பெஸ்ட்டு.
ஆக்சுவலாக வந்து ஆனால் லாங் டர்மாக வந்து நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா இப்போ அலோபதியில் வந்து என்ன பண்ணுவாங்க, நைட்ரேட் பேஸ்டு மெடிசன் தான் வந்து ஹார்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. நைட்ரேட் சார்ந்த மருந்துகள் தான் வந்து ஹார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு மெயினாக வந்து கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்துலேயும் ஹார்ட்டுக்கு வந்து வெடியுப்பு சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெடியுப்புனா என்னது, நமக்கு இது பொட்டாசியம் நைட்ரேட்டு தான் வந்து அதுலேயும் அது அந்த நைட்ரேட்டு தான் வந்து இதுலேயும் நைட்ரேட்டு தான் இருக்குது சரிங்களா. இது ஹார்ட்டுக்கு வெடியுப்பு சுண்ணம், சிறுங்கி பருப்பும் இந்த மாதிரி உள்ளதை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இதுலேயும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால்னால அடைப்பு வெசலில் வந்து இருக்குது இல்லைங்களா, அதில் அடைப்புகளை வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கரைக்கிறதுக்கு சுக்கு மிளகு திப்பிலி இருக்குது இல்லைங்களா, சுக்கு மிளகு திப்பிலி, கடுக்காய் நிலைக்காய் தாண்டிக்காய் இந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் போட்ட மருந்துகள் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி எடுக்கும். இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபஸ்ட் எய்டு பண்ணி வந்து காப்பாற்றணும். இல்லை அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடைப்பு இருக்குது, நம்ம ஆனால் இன்னும் ஃப்ரீ ஆகலை, நம்ம வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி சிம்டம் ரிலீவ் ஆகாதவங்களுக்கு ப்ளஸ் வந்து இல்லை படபடப்பு அதிகமாகிட்டு இருக்கும் அப்படின்றவங்களாம் இந்த மெடிசனை வந்து நம்ம கொடுக்கும்போது சூப்பராக நல்லாவே ரிசல்ட் இருக்குது. உடம்புல வந்து கொழுப்பு அதிகமாக, அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து எக்ஸசைஸ் தானே. டேப்லெட் போட்டால் கொழுப்பு கம்மியாயிடுதா? ஆக்சுவலாக வந்து இப்போ கொழுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ டெய்லியும் சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் டெய்லியும் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். உங்ககிட்ட இருக்கிற 1000 ரூபாய் கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், நீங்கள் உங்களுக்கு எங்கேருந்து 1000 ரூபாய் வராத பார்த்துக்கணும், உங்ககிட்ட இருக்கிற 1000 ரூபாய் செலவு பண்ணணும். இதுதான் பெஸ்ட்டு இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல கொழுப்பு நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், வெளியிலேருந்து வர கொழுப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்போ உணவு முறையில் வந்து கட்டுப்பாடு வரணும், நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து செலவு பண்ணணும், அப்போ உடல் உழைப்பு நம்ம கொடுக்கணும். இது ரெண்டும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து கொழுப்பு வந்து உடம்புல வந்து கம்மியாகும். இப்போ இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்குன்னே சில மருந்துகள் வந்து இருக்குது ஓகேவா. நார்மலாக சொல்லுவோம் பூண்டு, இஞ்சி ப்ளஸ் வந்து மிளகு, சுக்கு இந்த மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாமே நல்லாவே வந்து கொழுப்பு கரைக்குது சரிங்களா. நமக்கு ரத்தத்தில் வந்து கெட்ட கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, இது வந்து அந்த கொழுப்பை கரைக்கிற மெட்டபாலிசத்தை வேகப்படுத்துது. ப்ளஸ் வந்து அதுக்காக வந்து நான் வந்து நல்லா டெய்லியும் கறி தின்னுட்டு இருப்பேன், இது கொழுப்பு நல்லா ஃப்ரைட் ஐட்டமாக வந்து வாங்கி சாப்பிடுவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே எனக்கு குறைஞ்சிடணும்னு நினச்சா முடியாது, அது முடியாதுல்ல. வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வந்து ஒர்க் பண்ணி வந்து உடல் செய்ய மெட்டபாலிசம் வந்து நமக்கு வேலை செய்ய உடலில் இருக்கிற மெட்டபாலிசம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ பற்றாக்குறை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல சேவ் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ப்ளஸ் உள்ள டயட் மூலமாக வந்து கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து இந்த மருந்துகள்லாம் சேர்த்து எடுக்கும்போது சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனால் மருந்துலேயே மொத்தமாக முடியும்னா முடியாதுல்ல. சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னா விரத முறை தானே. ஆமாம், விரத முறையை வந்து நீங்கள் என்னென்ன பேஷண்ட்ஸ்க்கு விரத முறைன்றதில்ல, அதாவது வந்து எப்போதும் வந்து பத்திய முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பத்தியம் எப்போதும் மருந்துக்கு வந்து பத்தியம் கிடையாது, நோய்க்கு தான் வந்து பத்தியம் ஓகேவா. இப்போ லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, லிவரில் வந்து ஜாண்டிஸ் பேஷண்ட் எடுத்துப்போம் ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி ஒருத்தனுக்கு வந்து லிவர் வந்து பாதிச்சிருக்கு ஓகேவா. இப்போ லிவர் பாதிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு லிவர்லேருந்து சுரக்கிற முக்கியமான என்சைம்ஸ், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் இருக்குது. அது வந்து நமக்கு உணவு கொழுப்புகளை, புரதத்தை இதெல்லாம் வந்து ஜீரணிக்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. பைல் செக்ரேட் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லிவர் வந்து பண்ணிகிட்ருக்கு. இப்போ அது வந்து கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படின்னும் போது இந்த லிவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போது ஹெவி டயட்ஸ் வந்து எதுவுமே நம்ம போகக்கூடாது. அதனால தான் மஞ்சக்காமலை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் ரொம்ப சிவியரான பத்தியம் வச்சாங்க. உப்புல்லா கஞ்சி தான் கொடுப்பாங்க, 3 நேரமும் உப்புல்லா கஞ்சி இல்லைனா மோர் கஞ்சி. சாப்பாடு வந்து ஹெவி டயட்டு, நான் வெஜிடேரியன் சாப்பிட விட மாட்டாங்க. ப்ளஸ் வந்து எண்ணெய் பலகாரம், எண்ணெயில் பொரிச்சது எதுவுமே வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டோ இல்லை ஹை கொலஸ்ட்ரால் டயட்டோ வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த உணவுப் பொருட்களை நமக்கு உள்ளே கொடுக்கறத வந்து நம்ம கட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு டைஜஷன் வேலை வந்து கொஞ்சம் பாதியாக இதாகும். ஸோ அப்போ வந்து லிவர் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு லிவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈஸியாக கஞ்சி மாதிரியோ லிக்விட் டயட்டோ இல்லை வந்து லோ கேலரி டயட்டோ லோ ப்ரோட்டீன் டயட்டோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது லிவருக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ வந்து அந்த டேமேஜ் ஆகிறது வந்து ஃபர்தராக வந்து இது பண்ணும். அப்போ ஹெப்பாட்டிக் டானிக் மாதிரி உள்ள இப்போ கீழா நெல்லி, கரிசாலை இந்த மாதிரி உள்ள மருந்துகளை வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கொடுப்பாங்க. இதை விட பெரிய பெரிய மருந்துகள் இருக்குது. ஈஸியாக எல்லாருக்குமே தெரியுது வந்து கீழா நெல்லி,
இல்லைங்களா? அப்போ அதை கொடுக்கும்போது இது வந்து ஹெப்பாட்டிக் டானிக் மாதிரி ஆக்ட் பண்ணுது. லிவர் செல் டேமேஜை வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணி லிவரை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுது. அப்போ டயட்டும் வந்து நம்ம பத்தியமாக நம்ம இருப்போம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நோய்க்கான பத்தியம் தானே தவிர மருந்துக்கான பத்தியம் கிடையாது. சார், இந்த நோய்க்கான பத்தியத்தை வந்து கடைசி வரைக்கும் தொடரணுமா? இந்த நோய் குணமாயிட்டதுக்கு அப்புறம் இப்போ லிவர் செல்ஸ் வந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். ஓகேவா? அதுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ப்ராப்பராக மருந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது இருக்கும். நோயிலேருந்து வெளியில் வந்துட்டு பின்னாடி அவங்க என்னத்துக்கு பற்றி இருக்கணும். ஆனால் மறுபடியும் போய் தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே பயப்படுறது இந்த சித்த மருத்துவத்தில் முக்கியமாக நீங்கள் சொன்ன பத்தியத்தை பற்றி தான் பயப்படுவாங்க. ஆமாம், இப்போ இந்த பத்தியம் வந்து ரொம்ப முக்கியம். அதான் வந்து மருந்துக்கு பெருசாக பத்தியம் கிடையாது, நோய்க்கு தான் வந்து பத்தியம். சார், இப்போ ஒருவேளை ஒரு பேஷண்ட் வந்து இப்போ இதயம் சம்மந்தமாகவோ இல்லை கிட்னி சம்மந்தமாகவோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, அது அலோபதியாக இருக்கட்டும் இல்லை ஹோமியோபதி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, அடிஷ்னலாக வந்து சித்தா மெடிசனும் சேர்த்து எடுத்துக்கிறது பாசிபிளா? அது அப்படி எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து கொடுக்கறது எல்லாமே மூலிகைகள் வந்து கொடுக்குறோம், இல்லை வந்து தாது பொருட்கள் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சாப்பிடாத உணவுப் பொருட்களை தான் நாங்கள் மூலிகைன்னு சொல்லி கொடுக்குறோம். சாப்பிடாத கீரையை நாங்கள் என்ன சொல்கிறோம்? மூலிகைன்னு சொல்கிறோம். அப்போ கீரை காய்கறி சாப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா? அந்த நோய்க்கு சில டைமில் வந்து பத்தியம் சொல்லுவோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும் ஆனது. ஸோ அதனால் நீங்கள் எந்த மருத்துவ முறை எடுத்திருந்தாலும் சரி, ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கட்டும், சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹோமியோபதி முறை, இதனால் அது கூட சேர்த்து இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது எந்த சைடு எஃபெக்ட்டும் வந்து இதனால் வராது. சரிங்களா? கண்டிப்பாக கூட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நல்லார் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லுங்களேன். என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வரீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து பக்கவாதத்துக்கு நிறையா கொடுக்குறோம். சரிங்களா? ஏன்னா நம்மளது இன்பேஷண்ட்டோடு இருக்குது. சரிங்களா? ஐபி நம்ம தங்க வச்சு நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அதனால் வந்து இன்பேஷண்ட்டோடு இருக்கிறதுனால பக்கவாதத்துக்கு நம்ம கொடுக்குறோம். கை கால் செயலிழப்பு ப்ளஸ் வந்து இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட்னால வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நவ் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு வந்து கை கால் வந்து மறுத்து போயிடும். சிலரால் நடக்க முடியாது, குடிஞ்சு நிமிர முடியாது, சர்ஜரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அட்மிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 5 to 10 டேஸில் வந்து அவங்களுக்கு ஓரளவு ரெக்கவரி நம்ம கொடுத்துட்றோம். கம்ப்ளீட்டாக சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற அந்த ரேஞ்சில் நார்மலாக நடக்க முடியாதவங்க, கை கால் செயலங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் டயாலிசிஸை வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம். அது கூட நம்ம மெடிசனை வந்து கூட சேர்த்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து கண்ணுக்கு அது இப்போ நமக்கு கேட்ராக்டாக இருக்கட்டும், ஐ இரிட்டேஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இது ஆப்டிக் நர்வ் கம்ப்ரெஷன், இந்த மாதிரி நரம்பு பாதிச்சிருது எதுவாக இருந்தாலும் அதுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் சித்த மருத்துவத்தினால எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். எல்லா டிசீஸ்க்குமே பொதுவாக நம்ம கொடுக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அங்கேயே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் ரெடியான பின்னாடி நம்ம அனுப்புகிறோம். ஓபியாவே நம்ம ட்ரீட்மெண்ட் மருந்து கொடுத்து நம்ம இப்போ தங்க வச்சு சொல்கிறீங்க. உணவு முறையெல்லாம் இப்போ நீங்கள் எப்படி பத்திய முறையோட கொடுப்பீங்களா? இப்போ நாங்களே அங்கேயே ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபுட்டு கொடுத்துட்டு பத்திய சாப்பாடு அங்கேயே கொடுப்போம். ப்ளஸ் வந்து மெடிசன்ஸு தங்குறது, அவங்களுக்கு தெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா தெரப்பி, வர்ம சிகிச்சை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வர்ம சிகிச்சை, ப்ளஸ் வந்து எக்ஸசைசஸ், இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்து அந்த நோயிலேருந்து முழுசாக நம்ம அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு தடவை உங்ககிட்ட வந்தாங்கன்னா போகும்போது நோய் இல்லாமல் போயிடுவாங்க? கண்டிப்பாக. அந்த மாதிரி அதாவது வந்து அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம கூட ஒருத்தருக்கு டிஸ்க் கம்ப்ளைண்ட்னால கால் ரெண்டும் மறுத்து போச்சு, அவரால் நடக்க முடியல, காலில் வந்து பலம் இல்லாமல் ஆகிடுச்சு. ஸோ அந்த நவ் கம்ப்ரெஸ் ஆனதை டீகம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓரளவு வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க, போகும்போது வந்து நார்மலாக நடந்து போக வச்சோம். பக்கவாத பேஷண்ட்டு, அவருக்கு வந்து பக்கவாதம் வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆகி அவரால் வந்து நடக்க முடியல. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனார். அவர் இப்போ லாரியே ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு யூடியூப் சேனலுக்கு வீடியோலாம் கொடுத்துருக்காரு. பைக் ஓட்டுற மாதிரி வந்து 2 வீலர் ஓட்டுற மாதிரி வந்து வீடியோ கொடுத்தாரு. இப்போ வந்து அவர் வந்து அவர் ஆக்சுவலாக லாரி டிரைவர். அவர் இப்போ மறுபடியும் லாரி ஓட்ட போயிட்டார். அவர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் அவருக்கு வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் வேற ஒரு சேனலில். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிட்னி ப்ராப்ளம் நான் அந்த ரிப்போர்ட்டை நான் தரேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா, அதில் பாருங்கள். கிட்னி ப்ராப்ளம் 15 டேஸில், ஒன்லி 15 டேஸில் கிரியேட்டின் லெவல் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, இஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க, எஸ்டிமேட்டட் கிளாமர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து காப்பியாக நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டுருக்கோம். சித்த மருத்துவம் சம்பந்தமான நிறைய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நேயர்களே, நிச்சயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.